ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா வரும் வாரங்களில் வரக்கூடிய ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். கண்ணம்மா வீட்டில் நடக்கிறத காமிக்கிறாங்க. சௌந்தர்யா இப்போ கண்ணம்மாவோட வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. லக்ஷ்மி சௌந்தர்யாட்ட கேட்குறாங்க, நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் பாட்டி, நீங்கள் என்கிட்ட உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன விஷயம் கேளு லக்ஷ்மி அப்படின்னு சௌந்தர்யா சொல்கிறாங்க. எனக்கும் ஹேமாவுக்கும் எப்படி ஒரே நாளில் பர்த்டே வருது அப்படின்னு கேட்குறாங்க. ஹேமா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் என்னோட அம்மாவை டாக்டர்ப்பா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா, எனக்கு என்னன்னு தெரிஞ்சாகணும், சொல்லுங்க பாட்டி அப்படின்னு கேக்குறாங்க. ஹேமாவோட அம்மா யாரு பாட்டி அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கு இந்த கேள்விக்கு நீங்க இன்னைக்கு பதில் சொல்லியே ஆகணும் பாட்டி அப்படின்னு சொல்றாங்க. நீங்க பதில் சொல்லலைன்னா நான் இந்த ஊர்லயே இருக்க மாட்டோம், நான் அம்மாவை கூட்டிட்டு பழையபடி கிராமத்துக்கே போயிருவேன் அப்படின்னு சொல்றாங்க. நீ கேக்குற எந்த கேள்விக்கும் என்னால இப்ப பதில் சொல்ல முடியாது லட்சுமி அப்படின்னு சௌந்தர்யா சொல்றாங்க. நீங்க பதில் சொல்லலைன்னா கண்டிப்பா நான் இந்த ஊரை விட்டு போயிருவேன், என்னோட அம்மா கூட வர வேணாம், நானே தனியா போயிருவேன் அப்படின்னு சொல்றாங்க. கண்ணம்மாவோட பர்ஸ்ல இருந்து லட்சுமி இப்போ பணம் எடுத்துக்கிறாங்க. எனக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு எப்படி போகணும்னு தெரியும், எந்த பஸ் ஏறி அந்த ஊருக்கு போகணும்னு தெரியும், நானே தனியாவே போய்ப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் லட்சுமி இப்படிலாம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கண்ணம்மா அழுறாங்க. உண்மையா சொல்ல போறீங்களா இல்லையா பாட்டி, நான் இல்லாட்டினா இந்த வீட்டை விட்டு போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப லட்சுமி அந்த வீட்டை விட்டு வெளியில போக போறாங்க. சௌந்தர்யா இப்போ லட்சுமிய தடுத்து நிப்பாட்டுறாங்க. இப்போ உனக்கு என்ன வேணும், உனக்கு உண்மை தெரியணும், அவ்வளவுதானே, ஹேமாவோட அம்மா யாருன்ற உண்மையை நான் இப்போ சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹேமாவுக்கும் உனக்கும் பிறந்த தேதி மட்டும் ஒண்ணு கிடையாது, உங்க 2 பேருக்கும் ஒரே அம்மா தான் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றீங்க பாட்டி, எனக்கு எதுவும் புரியல அப்படின்னு கேக்குறாங்க லட்சுமி. ஆமா லட்சுமி, உன்னோட அம்மா தான் ஹேமாவுக்கும் அம்மா, நீங்க 2 பேரும் கண்ணம்மா வயிற்றுல பிறந்த 2 குழந்தைங்க அப்படின்னு சொல்றாங்க. அது கேட்ட உடனே லட்சுமிக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அப்ப ஹேமா என்னோட தங்கச்சியா அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க உண்மையை தான் சொல்றீங்களா பாட்டி அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா லட்சுமி, ஹேமா உன்னோட கூட பிறந்த தங்கச்சி அப்படின்னு சௌந்தர்யா சொல்றாங்க. அப்போ ஹேமா என்னோட தங்கச்சியா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்துல இப்போ லட்சுமி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஹேமா என்னோட தங்கச்சின்னா என் கூட தானே இருக்கணும், நாங்க எதுக்காக பிரிஞ்சிருக்கிறோம் அப்படின்னு லட்சுமி கேக்குறாங்க. அவ மட்டும் எதுக்காக டாக்டர் அப்பா கூட இருக்கிறான், நான் ஏன் என்னோட அம்மா கூட இருக்கிறேன் அப்படின்னு கேக்குறாங்க. சௌந்தர்யா இப்போ லட்சுமிகிட்ட சொல்றாங்க, உங்க 2 பேரையும் பிரிச்சு வச்சது நான் தாமா அப்படின்னு சொல்றாங்க. உன்னோட அம்மாவுக்கு குழந்தை பிறக்கும் போது அந்த டைம்ல நான் அவ கூட தாமா இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. கண்ணம்மாவுக்கு 2 குழந்தை தான் பிறந்துச்சு அப்படின்ற உண்மையே கண்ணம்மாவுக்கு தெரியாதுமா அப்படின்னு சொல்றாங்க. ஹேமாவை தூக்கிட்டு போய் உன்னோட டாக்டர் பட்டை கொடுத்து நான் தாமா வளர்க்க சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க. சின்ன குழந்தைய அம்மா கிட்ட இருந்து பிரிச்சிருக்கிறீங்களே, இது தப்பில்லையா பாட்டி அப்படின்னு கேக்குறாங்க லட்சுமி. இது பெரிய தப்பு தான் லட்சுமி, என்னை மன்னிச்சிரு லட்சுமி அப்படின்னு சௌந்தர்யா சொல்றாங்க. அந்த சின்ன குழந்தை மூலமாவது உன்னோட அம்மாவும் அப்பாவும் ஒன்று சேருவாங்க அப்படின்றதுக்காக தான் நான் இந்த விஷயத்தை பண்ணுனேன் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு உங்க மேல கொஞ்சம் கூட கோபமே இல்லை பாட்டி அப்படின்னு சொல்றாங்க லட்சுமி. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஹேமா என்னோட தங்கச்சி அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க லட்சுமி. என் கூட கிளம்பி வாமா, நம்ம போய் ஹேமாவை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. சௌந்தர்யா சொல்றாங்க, ஹேமா இங்கே வரணும் அப்படின்னு நீ யோசிக்க கூடாது லட்சுமி, உன்னையையும் உன்னோட அம்மாவையும் நான் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும்னு நினைச்சிட்டு இருக்கிறேன், அது நடக்க இன்னும் கொஞ்ச நாள் ஆகும், அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணு லட்சுமி அப்படின்னு சொல்றாங்க. சரிம்மா, ஹேமாவுக்காவது இந்த உண்மையை சொல்லலாமா அப்படின்னு சொல்றாங்க லட்சுமி. கண்ணம்மா லட்சுமிகிட்ட சொல்றாங்க, ஹேமா என்னோட பொண்ணு தான் அப்படின்ற உண்மை உன்னோட டாக்டர் அப்பாவுக்கு தெரியாது லட்சுமி அப்படின்னு சொல்றாங்க. ஹேமா ஒரு ஆதரவற்ற குழந்தை அப்படின்னு தான் அவர் நினைச்சிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க கண்ணம்மா. இத்தனை வருஷமா ஹேமாவை அவரோட சொந்த பொண்ணா நினைச்சுதான் அவர் வளர்த்துட்டு இருக்கிறாரு, இப்போ இந்த உண்மை தெரிய வந்துச்சுன்னா அது பெரிய பிரச்சனை ஆயிரும் லட்சுமி அப்படின்னு சொல்றாங்க. லட்சுமி சௌந்தர்யாட்ட கேக்குறாங்க, என்னோட தங்கச்சியை என்கிட்ட இருந்து ஏன் பிரிச்சீங்க பாட்டி அப்படின்னு கேக்குறாங்க. லட்சுமிக்கு பதில் சொல்ல முடியாம மனசு வருத்தப்பட்டு சௌந்தர்யா இப்போ அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.